ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ் ஜங்குக்கோட ஒப்சஸ் பேபி பாயோட ஃபைனலி த ஃபைனல் பார்ட் வந்துருச்சு. ஸோ நிறையா பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் தம்ப்நெயிலில் ஃபைனலுன்னு போட்டுருவீங்களோ அப்படின்னு பயமாகவே இருக்குது, இது முடிக்காதீங்கன்னெலாம் கமெண்ட்டில் நான் பார்த்தேன். என்ன பண்ணுறதுடா, ஸ்டார்ட்டுன்னு ஒன்று இருந்தால் எண்டுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? ஸோ இது சேனலில் ஜங்குக்கோட 5th எஃப்எஃப்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது 5th எஃப்எஃப். தென் புதுசாக வந்தவங்களுக்கு இது ஒரு 4th எஃப்எஃப். ஆக்சுவலாக போட்ட வர எல்லா எஃப்எஃப்புமே பெருமைக்கு சொல்லலை, நல்லா ஓரளவுக்கு ரீச் ஆகி சூப்பரான காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. பட் ஓபிபி தான் அது எல்லாத்தையுமே பீட் பண்ணுற மாதிரி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப நிறையா பாசிட்டிவும் வந்துச்சு, கொஞ்சமாக நெகட்டிவும் வந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட்டு ட்விஸ்டட் எடிக்ஷனில் வேறு லெவலில் பண்ணிடலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் ஓபிபி பற்றி சொல்லணுன்னா 2 இயர்ஸ் ஆக போகுது நான் இது போட்டு, ஏப்ரல் வந்தால். ஸோ கிட்டத்தட்ட 1.25 வருஷம் நான் இந்த எஃப்எஃப் கொண்டு வந்திருக்கேன். ஒரு பக்கம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் 40 எபிசோட்ஸ் நான் இந்த எஃப்எஃப் இதோட 41 எபிசோடுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்போவுமே எல்லா எஃப்எஃப்பும் 25ஓட முடிஞ்சிடும், இல்லைனா நான் அப்படியே எண்ட் பண்ணிவிட்டு சீசன் 2ன்னு போயிடுவேன். பட் இது சீசன் 2வும் போகாமல் 41 கிட்டே ரீச் ஆகிருக்கு. ஸோ அது எனக்கு ஹாப்பியாகவும் இருக்குது, ஒரு சில சமயம் ஐயோ இவ்வளோ லேட்டாக போடுறமும் இருக்குது. சரி விடுங்க. அண்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஓபிபி எப்போவுமே ரியாக்ஷனில் வரும் வாட்ஸ்அப்பில், இதுக்கு மேலே அது வராது. அந்த ஓபின்ற அந்த ரியாக்டிங் எமோஜிஸ் அது நினைக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நீங்கள் இந்த எஃப்எஃப் ஸ்டார்டிங்கில் எப்படி ஃபீல் பண்ணீங்க, இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஓகே சரி ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் நான் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, மூளை கால் பேசியிருப்பா அவங்க டீச்சர்கிட்ட இருந்து, இது மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா. ஸோ அப்படியே மூளையோட வீட்டுக்கிட்ட வந்தால், மொட்டை மாடியில் மின்னியும் அப்படியே ஜிமனோட மடியில் உட்காந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு ரொமான்டிக்காக ப்ளிஸ்ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கா. ஓய் ஜிமின், என்னடி நீ உண்மையாகவே என்ன லவ் பண்ணுறியாடா? ஏய் ஏன் ஆகுனா இதவே கேட்டுட்ருக்க? என்னை பார்த்தா சந்தேகமாக இருக்கா விட்டுட்டு போயிடுவேன்னு? அப்படிலாம் இல்லைடா, நீ அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. ஏய் என்ன என்ன பண்ணிட்ட? இன்றைக்கி காலையில் என் அக்கா வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அவளை ஒரு மாதிரி பாவமாக பார்த்தல்ல, ஐயோ நமக்கு கிடைக்காம போயிடுச்சே இந்த பிரியாணி அப்படின்ற மாதிரி. ஏய் சத்தியமாக நான் அப்படிலாம் பார்க்கலடி, நீ நடிக்காதடா, நீ அப்படி தான் பார்த்த. நான் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ அவ்வளவே ஒரு 2 minutes சரி ஓகே பாவம், ஒரு 1 minutes நீ அவ்வளவே தானே பார்த்துட்டு இருந்த. நான் நோக்கிட்டு என்ன நோக்கிட்டு அப்படியே வச்சேன்னு வை காதோரம். அவன் என்னை பார்த்தா, நான் சும்மா பார்த்தேன். என்னது, அவள் ஒன்று பார்த்தாளா? எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஜிமின் அவள் பாப்பா? அவள் வரட்டும், நான் கேட்குறேன், நல்லா நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்குறேன். அவளுக்கு அறிவே இல்லையா? உங்களை எதுக்கு பார்க்குறா? ஏய் அவள் சும்மா பார்த்துருப்பாடி, ஒரு ஃபீலிங் இல்லை தெரியுமா அவள் பார்வையில். இதே ஜேகேவை பார்க்கணுன்னா அப்படியே ஒரு மாதிரி கண்ணுலலாம் ஒரு மாதிரி அப்படியே பாசம் பாப்பா. பொறாமையாக இருக்கா உனக்கு? பொறாமலாம் இல்லை, லைட்டா. என்ன என்ன லைட்டா என்ன? ஏ அங்கே கில்லாதடி, அதை பிடிச்சி தானே கிள்ளுவேன். என்ன பொறாமையாக இருக்கா? அப்போ நான் யார்? நான் யார்கிட்ட பேசினா எனக்கு பொறாமையாக இருக்காதா? அங்கேருந்து கயிறி வலிக்குதுடி. சொல்லு, என்ன பொறாமையாக இருக்கா? அவளை பார்த்தா உனக்கு பொறாமையாக இருக்கா? அப்படியே காலையில் பார்க்கணும், லுக்கை பார்க்கணும். என்ன அங்கேருந்து கயிறி, உனக்கு தாண்டி பிரச்சனை, குழந்தை பிறகாதடி. சரி சொல்லு, என்ன அவளை தான் உனக்கு பிடிச்சிருக்கா, என்ன பிடிக்கலையா? நீ தானடி எனக்கு அவளை விட்டுட்டு போனவடி. ஃபீலிங்ஸா விட்டுட்டு போனவன்னு? இங்கே பாரு, ஈவினிங் அவள் வருவா, அக்கான்னு கூப்பிடுற, புரியுதா? அவள் என்னை விட சின்ன பொண்ணுடி. அதெல்லாம் இல்லை, நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன்ல, என் அக்கா உனக்கு அக்கா மாதிரி அக்கான்னு கூப்பிடுற, புரியுதா? சரிடி சரி, நான் கூப்பிடுறேன். என்னதான் நீ அக்கான்னு கூப்பிட்டாலும் அவனோட எக்ஸ் லவர் தானே, அவளை பார்க்கும் போதெல்லாம் கண் கலங்கிட்டு தான் நிற்ப. நான் அப்படியா? மீனுக்குட்டி, என்னதான் இருந்தாலும் உன்னை மட்டும்தாண்டி நான் லவ் பண்ணுறேன். உன்னை மாதிரி வருமா? ஐ லவ் யூ டி மீனுக்குட்டி.
ஐயையோ அப்பப்பப்பா ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். நீ அது கூட சொல்லியே, என்னை கத்திட்டு தான் இருக்க வந்ததுலேருந்து. சரி வாடா உன்னை கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. கரெக்டாக நாளைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம். ஜங்குக்கு செம்ம தூக்கமாக வருது, ஈவன் சைனீஸ்க்கும். டேய் சொல்லி நிறுத்த சொல்கிறா, சுத்தமாக முள்ளடா ஜெகே, மூடிட்டு படி. என் ஆள் சொல்லியிருக்காள்ல, அவள் ஃபீல் பண்ணுவா, படி. டேய் உனக்கே சொக்குதில்லடா. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நீ லவ் பண்ணுற, நீ பண்ணுவ, நான் எப்பட்றா? அக்கா அக்கா நிலிக தெரியுதுல்ல, மூடிட்டு படி. மச்சான் மார்க்கெலாம் அவசியமாடா, எப்படியோ காலேஜ் முடிஞ்சு பானிபூரி கடை தான் வைக்க போகிறோம். டேய் வாயை கழுகு, நீ வேணால் பானிபூரி கடை வை, என் ஆள்லாம் நான் செருப்பால் அடிப்பா. அவளுக்கெல்லாம் நான் அப்படியே பெரிய சிஇஓ ஆகணும். மூடிட்டு படுறா. நீ சிஇஓ ஆகுடா, நான் பானிபூரி விற்க போகிறவன் தானே. என்னது, யார் இங்கே பானிபூரி விற்க போகிறா? இதோ இவன் தாண்டி, இவன் காலேஜ் முடிச்சுட்டு பானிபூரி கடை வைக்க போகிறானா. டேய் சைனீஸா? அப்படியா? சொல்லவே இல்லை. ஐயோ இல்லைக்கா, சும்மா டேர்ன் ஓவர் அதிகமாக வருதுன்னு கேள்விப்பட்டேனா, அதனால தான் எதுக்கு ஒருத்தவங்க கீழே கை கட்டி வேலை செய்கிறதுன்னு இதையே சூஸ் பண்ணலான்னு. அப்படியா சைனீஸா? தொலைச்சி கட்டிடுவேன், ஒழுங்கா உட்காந்து படி. அப்பத்துலேருந்து நானும் நோக்கிட்டு நீ என்கிட்ட ஜேகே குட்டியும் சேர்த்து கெடுத்துட்ருக்கியா? அதுவே இப்போ தான் என் மடியில் படுத்து நான் நல்லா சிஇஓ வருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. நீ வந்து பானிபூரி அப்படி இப்படின்லாம் அந்த ஒரு மண்டையை கழுவிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. மண்டையை கழுவிடுவேன். ஒழுங்கா படி. என் குட்டியும் சேர்த்துக்க எடுத்துட்டு. என்னது குட்டியா? டேய் நீ குட்டியாடா? ஆமாடா, அவளுக்கு நான் குட்டி தான். சனப்பண்ணி மாதிரி இருக்கான் இவன் குட்டியா? சத்தியமாக முடியலடா. டேய் படிக்கிறது கூட படிச்சிருவேன், ஆனால் இந்த அக்காக்காரி கொஞ்சறதை மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியல. நம்மளுக்குன்னு ஒன்று பொண்ணு வந்தா இந்த மாதிரி பாகியம்லாம் நல்லா இருக்கும் போல். இப்போதான் கருவமாக தெரியுது. சைனீஸா படிக்கலையா? அதோ படிக்கிறேங்க்கா. காஸ்ட் ஆஃப் லா இஸ் ஈக்குவல் டு டே ஜேகே டே ஒரு ஃபேவர்ரா. என்னடா எனக்கே சொக்குது, அவள் பார்க்குறான் தான் நான் படிக்கிற மாதிரி ஆக்ட் போட்டுட்ருக்கேன். என்ன டே ஒரு அரை மணி நேரம் உன்னால் நினச்சா முடியும் மச்சான். கூப்பிட்டு போய் ஏதாவது பேசிகிட்டு இருடா, அதுக்குள்ளே நான் தூங்கிடுறேன். டே சைனீஸா, டே சின்ன வயசுலேருந்து அப்படியாடா பழகியிருக்கோம், ப்ளீஸ்டா. சரி. ஏய் ஜேகே உன்னை தான் எந்திரிக்க தெரியாதா நான் கூப்பிட்டா? பொறுக்கி அது வந்து எந்திரி, வெளில போகலாம் வா. படிக்கலையா நீ? படி. ஏய் வெளில கூப்பிட்டேனா? வா. வெளில வாடி. என்ன அப்படி பார்க்குற? ஏய் பார்த்தா பயந்துருவேனா? வா. ஓகே சைனீஸா, நீ படிச்சுட்டு நான் இதோ வரேன். ஐயோ ஓலே, ஏண்டி இந்த குட்டி பையனுக்கெல்லாம் பயப்படுற? இவ்வளோ நேரம் எவ்வளோ கெத்தாக இருந்த, இப்போ உனக்கு என்ன ஆச்சு? அடிக்கடி இப்படி தான் அவன் பண்ணுறான். ஜேகே இதெல்லாம் பண்ணாததெல்லாம் தப்பு. என்ன தப்பு? அப்படின்னு பால்கனி டெரஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு மோளை அப்படியே வாலோட சாச்சு அவன் கையை வச்சு அப்படியே ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்கான். என்ன தப்பு? என்னடி தப்பு? நீ எதுக்கு எப்படி என்னை கூப்பிட்டுட்டீங்க வந்த? ஏன் கூப்பிடக்கூடாதா? நான் கூப்பிட்டதுனால உனக்கு என்னாச்சு? நான் எப்படி இருந்தேன்? நீ என்ன ஒரு நிமிஷத்தில் என்ன எப்படி இருந்தேன்? ஒரு நிமிஷத்தில் உன்னை நான் என்ன பண்ணேன்? ஏய் என்ன நீங்கள் இப்படிலாம் கேட்குறீங்க? அடடே, ஒரு ரொமான்டிக் பார்வை பார்த்ததும் வாங்க போங்கன்னு கூப்பிடுற? நான் எப்போவுமே அப்படி தானே கூப்பிடுவேன். இல்லையே, சொல்லித்தரதுக்கு முன்னாடிலாம் அப்படி சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் வாடா போடா இன்னடா அப்படின்லாம் வருது. அப்போ நீ என் குழந்த.
அப்படி தான் வரும். குழந்தைக்கு தானே சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ இப்போ 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 நீங்கள் பொறுக்கி, அதனால் எனக்கு வார்த்தை வரல, அதுக்குன்னு ரவுடி மாதிரியா கூப்பிடுறது? ரவுடி மாதிரிலாம் இல்லை, ரவுடி தாண்டி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படிதான், நான் ரவுடி தான். நீ ரவுடிலாம் இல்லை. பின்ன பின்ன நான் வேறு யார்? நீ நீ பொறுக்கி, குழந்த மாதிரி இருக்க ஒரு பொறுக்கி. அப்புறம் என்ன? என் ஃப்ரெண்டை ஓவராக மிரட்டிகிட்டு இருக்க. அவன் யார் தெரியுமா? என் மச்சான். என்னடி அடிச்சுட்டுலாம் இருக்கியாம்மா? கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆமாம், இது ஒரு கம்ப்ளைண்ட்டு. நீங்கள் என்னை முறைச்சி பார்த்து பேசிகிட்டு இருக்கியா? அதை கேட்டுட்டு. ஏய், அவன் என் மச்சான், என்ன முறைகிற வேலைலாம் வச்சுக்கக்கூடாது, புரியுதா? இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? பல்லன்னு இருக்கிற இந்த இடுப்பை பிடிச்சி கில்லுவேன். செக்கி செக்கி இப்படி தூள்னா எச்சா கில்லுவேன். ஜங்குக்கா, ஏண்டி என்னென்னமோ பண்ணிட்டேன். கடித்தேன், வாயை வச்சு என்னென்னமோ பண்ணி, கையெல்லாம் வச்சு உன் இடுப்பை என்னென்னமோ பண்ணியிருக்கேன். என்ன புதுசாக தொடுற மாதிரி இப்படி துள்ளுற? அதெல்லாம் உனக்கு புரியாது. ஜிக்கி ஜிக்கி என்ன ஒரு மாதிரி ஆகுதா? ஐயோ, எல்லாம் அவன் வேறு இருக்கானே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எக்ஸாம் முடிகிற வரையும் ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. மறந்துட்டியா? நாளைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம். 10 நாளாக உன் மூச்சு காற்று கூட என்கிட்ட படலை. நாளைக்கு எல்லாமே பட்டுரும். நான் சொல்கிறது தான் நாளைக்கு நீ கேட்கணும். எனக்கு பிடிச்சது நீ பண்ணணும். டீல் ஞாபகம் இருக்குல்ல? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் ஏய், பயமாக இருக்கு அப்பெல்லாம் சொல்லி தப்பிக்கக்கூடாது. நான் வேற கொஞ்சம் இலகுன மனசு. நீ லைட்டாக கத்துனா கூட விட்டுருவேன். ஆறு நீங்களோ? லைட்டாக கத்துனா விட்டுருவீங்களோ? போடா பட்டி. ஏய், என்ன சொன்ன? நீ எப்போ என்னை விட்டுருக்க? நீ விட்டதே இல்லை. கள்ளம் பாருன்னா எனக்கு பிடிக்காது. ஸோ அதான் நான் சொன்னேன். அன்றைக்கி விட்டான்லடி, நீ கீழே அது பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது. அது நீ என் டைம் கேட்டனால தான் நீ விட்டு, இல்லைன்னா என்னை ஒரு மாதிரி பண்ணி நீ பண்ண விட்டுருப்ப. சரி, நாளைக்கு பண்ணு. நாளைக்கு விட மாட்டேன். போடா பொறுக்கி. ஏய், எங்கே வாயேன். என்ன, நாளைக்கு எக்ஸாம் முடியுது. அப்புறம் புருஷனுக்கு என்ன தரலான்னு இருக்கு? அதான் இப்போ பேசிச்சில்ல, அதே தரேன். அதை விட ஸ்பெஷலாக ஏதாவது? அதை விட ஸ்பெஷலாக பிராந்துக்கு பிடிச்ச நேந்திரக்காய் சிப்ஸ் செஞ்சு தருமோ? மூஞ்சி. அதை விட ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுடி. அதை விட பிராந்தனுக்கு என்ன பிடிக்கும்? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ഞാൻ ബൈക്കിൽ ഏറി ரொம்ப தூரம் வந்தால் உனக்கு பிடிக்கும்ல? ஆனால் நீ பைக்கை கொஞ்சம் மெதுவாக ஓட்டுனா ஞானும் கூட வரா. ஸோ பைக் ரைட் போகலாம் ஜாலியாக. அதை விட ஸ்பெஷலாக அதை விட என்ன இருக்குது? என் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு இஷ்டம்னு சொல்லுவேன். சரி, எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு செகண்ட் கூட பாத்ரூம் போனால் கூட நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன். அம்மோ, ஆஸ் யூஷுவல் அப்படி தானடி போயிட்டுருக்கு. ஒரு நிமிஷமாவது உன்னை தனியாக விடுறேனா? பின்ன என்ன தான் விஷயம்? எந்த காரியமாக இருக்கும்? ஏதாவது கிஃப்ட் ஏதாவது வேணுமா பொறுக்கிக்கு என்கிட்ட இருந்து? ஐய இல்லை. வேறு என்னவா இருக்கும்? ஏய் பொறுக்கி, ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணுறியா? என்கிட்ட இருந்து உனக்கு அலோ வாங்கலான்னு பார்க்குறியா? குடிக்கணுமா உனக்கு? ஐயோ இல்லை, அதை விட வேறு லெவல் விஷயம். என்ன நீயே சொல்லிடு, என்னால் யோசிக்க முடியல ப்ளீஸ். நாளைக்கு அம்முக்குட்டி என்ன பண்ணுது? எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு, எனக்கும் இந்த ஜிகேக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் தான் எந்த கணவர்னு சொல்லணும்.
இது இதுதான் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியா? ஆ ஏ ஆமாம் என்ன ஈஸி இல்லை? சொல்லிடுடி. ஜேகே என்ன ஜேகே, எப்போ பாரு உனக்கு இந்த நினப்பு தான் இருக்குமா? இப்போ சொன்னால் என்ன சொல்லலைன்னா என்ன? ஏய் என்ன பேசுகிறாமோ நீ? சொன்னால் என்ன சொல்லலைன்னா என்னன்னு? எனக்கு அது வேணும்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்போ அதை பண்ணிடு. பட் ஜேகே கொஞ்சம் மெச்சூர்டா, உன் மெச்சூரை தூக்கி உன் மயிரில் சொரு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு சொல்லிடுடி. அந்த பிரஜன்லாம் இருப்பான், முக்கியமாக அவனை கூப்பிட்டு சொல்லு, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாமே சொல்லு. சரி சொன்னால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என் அம்மாவை நான் கரெக்ட் பண்ணிட்டேன், என் லவ் ஜெயிச்சிருச்சுன்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சதுக்கப்புறம் என்னடி? தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, வேறு எதுவுமே நடக்காது. எர்த் ஆஃப்டர் எர்த் பிஃபோர் மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மு, நீ சொல்லிடு. ஜிக்கியமாக கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லோரும் எக்ஸாம் முடிஞ்சு அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க, இந்த டைமில் இதை கூப்பிட்டு சொன்னால் எந்தடா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு, அது போதும் இல்லைம்மா? எதுக்கு? பர்சனலான விஷயம். பர்சனலான விஷயமா? காலேஜ் படிக்கும் போது அவனுங்க எவ்வளோ ஓட்டியிருப்பானுங்க தெரியுமா என்ன? அவளுக்கு உன்னை பிடிக்கல, நீ பின்னாடியே போகிற அப்படி இப்படின்னு எனக்கு எவ்வளோ கெட்ட பேர் இருக்குது தெரியுமாடி? எங்கள் பாரம்மோ, நீ என்னை மெச்சூர்டு இல்லாதவன், மூளை இல்லாதவன், குழந்தை அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லிக்கோ நினச்சிக்கோ. ஆனால் எனக்கு நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷனி எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும், அது நீ சொல்லணும். என்ன வேணாலும் நினச்சிக்கோடி, நாளைக்கு சொல்லிடு. ஜேகே எப்படி நான் சொல்கிறது? சரி நீ சொல்லுனா என்ன, எல்லோரும் முன்னாடி உன்னை இழுத்து நான் பண்ணிடுறேன். ஜேகே அப்படி பண்ணணுன்னு பேசவே மாட்டேன். ஏய் என்ன பேச மாட்டேன்? மற்றவங்களுக்காக என்ன விட்டுருவியா? ஜேகே என்ன பேசுகிற நீ? நான் எப்போ உன்னை விடுவேன்னு சொன்னேன்? இப்போ சொன்னியே. போடி போ, நீ எப்போவுமே இப்படி தான், நான் எப்போவுமே நாய் தான். ஜேகே நான் எப்போவுமே நாய் தானே? சொல்லு, உன் பின்னாடி சுற்றுற நாய் தானே? எதுக்குடா இப்போ ஓவர் ஆக்டிங்கு? ஓவர் ஆக்டிங்காக இருக்குல்ல? என் லவ், என் கதறலெல்லாம் உனக்கு ஆக்டிங்காக தெரியுதுல்ல? அம்மோ நிற்காதடி போ. ஜேகே என்ன ஜேகே உனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படி ஜேகே, நான் ஒரு டீச்சர், அந்த இடத்துல அது டிஸ்ரெஸ்பெக்டா? என்னடி டிஸ்ரெஸ்பெக்டு? என்ன 3 பேரும் கேரளா போகிறோம், இதுக்கப்புறம் உன் மேலே ரெஸ்பெக்ட் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? உனக்கு புரியாது ஜேகே இதெல்லாம். போ, இப்போ சொல்வியா மாட்டியா? இப்போ நான் கீழே போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏய் சொல்வியா சொல்ல மாட்டியா? சொல்லிட்டு போடி. கத்தாத ஃபஸ்ட்டு, எனக்கு பயமாக இருக்கு. சொல்வியா சொல்லிட்டு போக மாட்டியாமோ? எனக்கு தெரியல, பாய். ஏய் நில்றி. சைனீஸா நீ படி, என்ன நான் கீழே போகிறேன். டேய் நல்லா தானடா இருந்தீங்க? பாரு மச்சான், 2 பேருக்குள்ளே கல்யாணம் ஆகிடுச்சு, எவ்வளோ லவ் பண்ணுறோன்னு மற்றவங்கக்கிட்ட சொல்லுன்னா சொல்ல மாட்றா. என்ன ஆயிருப்போது சொல்கிறதுல? சத்தியமாக ஒஸ்துரா, சரியான ஒஸ்து. டே ஜெயி, ஒரு பொண்ணா அவங்க இடத்துலேருந்து யோசிச்சு பாடுறா. எப்படி சொல்வாங்க? அது ஓகே தான் மச்சான், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்களா நான் மேரீடு அன்மேரீடுன்னெலாம்? சொல்வாங்கல்ல, கல்யாணத்துக்கு கூட கூப்பிடுவாங்க, நான் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன். இப்போ தான் ஒன்றும் கூப்பிட மாட்டா, சொல்லவும் மாட்டா. இப்போ கேட்டதுக்கு ஐயோ எனக்கு தெரியல புரியல அப்படின்னு போகிறாடா. செம்ம காண்டாகுது மச்சான் இந்த ஏஞ்சல் மேலே. டே அதான் ஏஞ்சல்னு உனக்கே தெரியுதுல்லடா. அக்கா ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும் மச்சான். சேர்றா சொம்பு, போய் படி அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி காண்டா அங்கேயே நின்றுட்டுருக்கான். இங்கே மோலே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே கீழே ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு லவ் பண்ணும்போது மோலேக்காக ஒரு ரூம் வச்சுருப்பான்ல, அங்கே தான் அவள் எப்போவுமே போவாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தா. ஸோ அங்கே போய் உட்காந்துட்ருக்கா. அங்கே நிறையா மோலேயோட ஃபோட்டோஸ் தான் அவன் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கான். இப்படிலாம் லவ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஆட்டத்தை பார்த்தியா?
எல்லார்கிட்டேயும் நான் சொல்லணுமாம்மா. இதுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? எல்லார்கிட்டேயும் சொன்னால் கெத்துன்னு நினச்சிட்டு சுற்றுது. கடவுளே, என் புருஷனுக்கு எப்படியாவது அந்த மெச்சூரிட்டியை கொஞ்சம் பார்சல் பண்ணி அனுப்புங்க. கத்துறது பாரு, வாயும் அவனும். பட் அது சைடும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. சின்ன வயசில் நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பேன். எல்லாரும் அதை எவ்வளோ ஓட்டியிருப்பாங்க. ஒரு பையனாக இருந்தால் அது புரியும்னு நினைக்கிறேன். அதுவும் பாவம்தான், ஆனால் அதோட ஞாபகமாகவே இருக்குது. இப்போ இருக்கிறது இல்லை, சின்ன வயசில் அது எப்படி இருந்திருக்கோன்னு. பாரு, ஸ்கூல் படிக்கும்போது அப்படியே பொறுக்கி மாதிரி அப்படின்னு அங்கே இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்ருக்கா. ஸோ அதுக்கு பின்னாடியே ஒரு டேப் ரெக்கார்டு இருக்குது. எந்த டேப் ரெக்கார்டு இது? இது என்னென்னமோ இங்கே வச்சுருக்கா, ஆனால் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. கேட்டால் எல்லாமே உன்னோட ரிலேட்டடாக தான் இருக்கும்னு. சரி, ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு ஆன் பண்ணிவிட்டு ஹெட்செட் போடுறா. அம்மோ, நான் பேசுறது கேட்குதா? நான் இப்போ ஸ்கூலில் உட்காந்துருக்கேன் உங்ககிட்ட பேசிட்டு. டே, இவன் ஆரம்பிச்சிட்டான்டா பாரு, ரெக்கார்டு எடுத்து அம்மு சொம்முன்னு. டேய், அவள் தான் வேணாங்கிறாளடா, அவகிட்டயே போகிற. இதில் அடிக்கடி இந்த ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்து அம்மு நான் பேசுறது கேட்குதான்னு. டே சைனீஸா, மூடு. இது என்னோடய ஃபீலிங்ஸ். என்ன இதில் மட்டும் விளையாடாத. இதில் பேசினா அவகிட்ட பேசின மாதிரி இருக்கும். அவளே நான் பேசுகிறதெல்லாம் லிசன் பண்ணுற மாதிரி இருக்கும்டா. உனக்கு எங்கே தெரிய போகுது லவ் பற்றிலாம்? மூடிட்டு உட்காரு. அம்மோ, சாரிடி. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா? காலையில் உங்கள் அப்பா கூட நீ ஸ்கூட்டியில் போகும்போது உன்னை பார்த்தேன். நீயும் ஒரு செகண்ட் என்ன தெரியுமா பார்த்த? எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏன்டி இவ்வளோ அழகாக இருக்க? சத்தியமாக சொல்கிறேன், சரியான அழகுடி நீ, செம்ம அழகு. அப்படியே கட்டடிச்சுட்டு உன் பின்னாடியே வந்துடலான்னு வந்தேன். ஆனால் காலேஜ்குள்ளே உன் வாட்ச்மேனை நான் அலோவ் பண்ணலடி. இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருப்ப? சரி அம்மோ, எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? நீ என் கிளாஸ்க்கு டீச்சராக வரணும், அப்படியே என்னை ஒரு மாதிரி பார்க்கணும், எல்லோரும் முன்னாடியும் எனக்கு ஒரு ரோஸ் கொடுக்கணும். பெரிய பேராசை தான், ஆனால் நல்லா இருக்குல்ல? நான் தான் எப்போவுமே உன் பின்னாடி வந்திருக்கேன். இந்த டைம் நீ வந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லடி? அதுவும் உனக்கு ஒன்று தெரியுமா? நீ பிங்க் கலர் சுடி போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப. அதை போட்டுட்டு அப்படியே உன் ஃப்ரீயாரை ஒதுக்கிட்டு வந்து என் முன்னாடி நின்று அப்படியே என் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்து ரோஸ் கொடுத்தா, லவ் யூடா ஜங்குக்கா, வயசெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, நீ தாண்டா என் புருஷன் சொல்லி, ஐயோ அந்த டே வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்டி. ஆனால் எங்கே, நீ தான் காலேஜ் படிக்கிறல்ல, நீ எப்படி என் டீச்சராக வர முடியும்? என் ஆசைலாம் ஆசையாகவே போயிருமாடி. நீ என்னை பிடிச்ச கனவு மட்டுமா தான்? வேறு எதுவும் இல்லையா? நீ பொண்டாட்டி ஆக மாட்டியா? நீ என்னை முறைச்சாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மு. நீ என்னை திட்டினா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. நீ என்ன பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, என்ன பண்ணாலும். என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியே. சும்மாவே நீனா எனக்கு அவ்வளோ லவ் வரும். இதில் என்னை பார்த்து முறைக வேற செய்கிற, திரும்பி போகவே முடியல, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்டி. பிராந்தா, என்னடா? அது ஆக்சுவலி அது அப்படின்னு மூளைக்கு ஒரு மாதிரி டியர்ஸ் வருது. அது அப்படியே வைப் பண்ணிட்டு மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறா. அம்மு கஷ்டமாக இருக்கு அம்மு ஏன்டி ஜிமின் கூட போனேன் இன்னைக்கு பைக்கில். அம்மு கஷ்டமாக இருக்கு அம்மு ஒரு மாதிரி தொண்டெல்லாம் வலிக்குதுடி. இந்த ஹார்ட் யாரோ பிடிங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு அம்மு என் கண்ணில் ஏண்டி வந்த இன்னைக்கு? அப்படியே நான் பார்க்காத நேரமா அது அவன் கூட போயிருக்கலாம்ல அம்மோ. டே ஜேகி, என்னடா பாத்ரூம்குள்ளே என்னடா பண்ணிகிட்ருக்க ஷவர் கடியில்? மச்சான் இன்னைக்கு அவன் பைக்கில் போனாடா ஜிமின் கூட, சிரிச்சுட்டே. எவ்வளோ நாள் கனவு கண்டு தெரியுமா என் கூட அவள் அப்படி சிரிச்சுட்டு பைக்கில் வரணும்னு. ஆனால் இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி
கேட்கல கேட்கல. சாரி ஜங்குக்கா, சாரி. இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியா? சாரிம்மா அப்படின்னு மூளைனால சுத்தமாக முடியல. அப்படியே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் எகெயின் அதை கேட்குறா. அம்மா, இன்றைக்கி எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் செம்ம சண்டடி. ஏன்னு தெரில, உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு நான் ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஒரு மாதிரி கத்திட்டேன், வாடா போடான்னு. கண்டிப்பாக நீ கேட்டிருந்தா என்னை வெறுத்திருப்ப. உனக்கு பிடிக்காத பையனாக தான் நான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பேன். சாரி அம்மோ. அப்பா இப்போ தூங்கிட்டு இருக்காரு. நான் உன் கூட்டையே அப்படி உங்ககிட்ட பேசிட்டே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறேன்னு. கேட்குறல்ல அம்மோ? அம்மோ கேட்குறோம். இரு போகிறேன். அப்பா சாரிப்பா, நான் வேணே உன்னை வாடா போடான்னு கூப்பிடல. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணுக்கு இப்படிலாம் நான் நடந்துக்கிட்டால் பிடிக்காது. அதனால் என்னை மன்னிச்சிருப்பா. நீ தூங்கும்போது சாரி கேட்குறது தப்பு தான். ஆனால் சாரிப்பா. அம்மோ நான் சாரி கேட்டேன் அம்மோ. உனக்கு பிடிக்கும் தானடி இப்போது? இல்லை இப்போவும் ஜிம்மன் தான் பிடிக்கும், நீ வேணான்னு சொல்வியாடி? பிராந்தா அப்படின்னு மூளைனால சுத்தமாக முடியல. அது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சிடுறா. அப்படியே அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக மேலே போனான். ஜங்குக்கு அப்படியே பெட்டில் ஒரு ஸ்லீப்பிங் ஏஞ்சல் மாதிரி தூங்கிட்டு இருக்கான். மூளை மெதுவாக நீல் டவுன் போட்டுட்டு அவள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறான். ஜங்குக்கா, அம்மோ ஐ லவ் யூ டி. உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், உன்னை எவ்வளோ காயப்படுத்தியிருக்கேன். ஐம் ஸோ சாரிம்மா. அம்மோ நீ தான் அம்மோ எல்லாமே. ஐ லவ் யூ டி அம்மோ. சரி நீ தூங்கு. ஐ லவ் யூ ஸோ மச். இதுக்கப்புறம் எப்போவுமே நீ முதல்ல ஒரு நரகத்தில் இருந்தல, அந்த நரகத்தில் நான் தள்ளவே மாட்டேன். இதெல்லாம் நான் ஏன் இப்போ கேட்டுன்னு இருக்கு. உன்னை நான் எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறேன்னு மட்டும் நீ பாரு. நீ கேட்குறதெல்லாம் என்கிட்ட கிடைக்கும். நான் முடியவே முடியாதுன்னு சொல்ல மாட்டேம்மா. ஐ லவ் யூ அப்படின்னு அவள் அப்படியே ஜங்குக்கோட தலையை கேரிங்காக பேக் பண்ணி தூங்க வைக்கிறா. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. அம்மா அப்படியே காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு சைனீஸ் பார்த்து, அவன் எந்திரிச்சா கண்டிப்பாக என்னை தேடுவான், நான் காலேஜ் போயிட்டேன்னு சொல்லிடு. அக்கா என்னக்கா நீயும் குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு, சண்டைனா அப்படியே முடிச்சிருங்களேன். இது காலைல வரைக்கும் தனியாக அவனை விட்டுட்டு போயிட்டு. சைனீஸா, நான் சொல்கிறது செய். அப்படிலாம் நான் அவனை விட்டுற மாட்டேன். நான் காலேஜ் போகிறேன், அவன்கிட்ட சொல்லிடு. எப்படியும் கோவப்படும் அந்த பையன். எப்படியாவது சமாளிச்சு வை. என்னை பார்த்து இன்றைக்கி நல்லா முறைக்கட்டும். சரி, அவங்க 2 பேருக்கும் பிடிச்சது செஞ்சு வச்சுருக்கேன். கீழே அத்தை மாமா கிட்ட நான் சர்வ் பண்ணிடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்களும் சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி காலேஜ்க்கு போயிடுறா. ஜங்கு கெஞ்சதுமே எப்பவும் போல் முதல்ல மோலேவை தான் தேடுறான். மோலே, அம்மோ டே ஜேகே, நீ வராதடா. அவன் எங்க? அம்முமா, எங்கடி போன? என் மூஞ்சிக்கு முன்னாடி வாடி. அவங்க காலேஜ் கிளம்பி போயிட்டாங்கடா. அவள் இருப்பாடா. காலையில் அவளை பார்த்தா தான் எனக்கு நல்லா இருக்கும்னு தெரியும். இருப்பா. அம்மு விளையாடாத அம்மு, இங்கே வா, புருஷன்கிட்ட வா. பொண்டாட்டி, இன்னைக்கு எக்ஸாம்டா, சீக்கிரம் போகணுன்னு போயிட்டாங்க. எந்திரி. என்ன போயிட்டாளா? ஆமாம் மச்சான். என்னடா ஆச்சு நேற்று? நான் என்ன இப்படி தப்பாக சொன்னேன் அவகிட்ட? கோச்சிட்டு போயிட்டா? கோச்சிட்டு இங்கே பாரு சைனீஸா, அவன் கோச்சிட்டு போனானா கேட்பா, நீ ஆமாம் சொல்லணும். ஆமாம் மச்சான், செம்மையாக கோச்சிட்டு போனாங்க. வேறு லெவல் கோவம். இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஐயோ மச்சான், நான் அவளை கஷ்டப்படுத்திட்டும் இருக்கேன், அவளை கோவப்படுத்திட்டும் இருக்கேன். எனக்காவது ஒரு நிமிஷம் நினச்சிருவாளாடா இவனை ஏன் லவ் பண்ணோன்னு? இல்லை ஜெய்கே, ஆனால் எனக்கு கோவமாக வருதுடா.
சரி வா காலேஜுக்கு போகலாம். ஐயோ என் பொண்டாட்டி ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ. ஸோ வாடா வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கிளம்புறாங்க. ஸோ காலேஜ் போனதுமே ஜேகே மூளையை எல்லா இடத்துலையும் தேடுறான். பட் கிடைக்கவே இல்லை. ஸோ எக்ஸாமுக்கு லேட் ஆகிட்டு அதில் அட்டன் பண்ணலன்னா மோலிக்கு கோவம் வருன்ற காரணத்தினாலே ஜங்குக்குள்ளே போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. காலையிலேருந்து மோலிவை பார்க்காம ஒரு மாதிரி சோகமாகவே எழுத ஆரம்பிக்கிறான். இடையில அவனுக்கு டியர்ஸ்லாம் வருது மோலிவை பற்றி நினைக்கும் போது. அவள் எங்கே போயிட்டா, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே சமயம் அவள் இங்கே தான் இருக்கா, பட் அவளை பார்க்க முடியலன்னு அவன் ரொம்ப ஏங்குறான். அப்பப்போ யாராவது அந்த வழியில் போனால் அது மோலேவோன்னு சொல்லி பார்த்துட்டே எழுதிட்டுருக்கான். ஸோ எக்ஸாமும் முடியுது. ஜங்குக்கு அப்படியே வெளியில் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தா கிரவுண்டில் எல்லா பசங்களும் அப்படியே அசம்பிள் ஆகி நிற்கிறாங்க. எக்ஸாம்லாம் முடிஞ்சால் அப்படியே அசம்பிள் ஆகி பேசிகிட்டு இருப்பாங்களே அது மாதிரி. எல்லா இடத்துலையும் மறுபடியும் தேடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கீழே போயிட்டு, டே மூளை வைங்க, அது பார்த்தீங்களாடா? ஆ மூளைவா? யார் மச்சான்? அம்மு அம்மு மேம் எங்கேயாவது பார்த்தீங்களா? எங்களுக்கு தான் அவங்க வந்தாங்க, பட் எங்கே போனாங்கன்னு தெரில மச்சான். டே டே நீ பார்த்தியா? மச்சான் அது எங்களை இங்கே அசம்பிள் பண்ண சொன்னாங்கடா, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்னது அசம்பிள் ஆக சொல்லிட்டு போனாளா? டே மச்சான் அசம்பிள் ஆக சொல்லிட்டு போனாலாமே, என்னடா? ஜங்குக்கா அப்படின்னு ஜேகே திரும்பி பார்த்தா மோலி அப்படியே பிங்க் கலர் சல்வார், பார்க்கவே அவ்வளோ எலகண்ட்டாக இருக்கா. அவள் லிப்ஸ் எல்லாம் அவ்வளோ ப்ளம்பியாக ரொம்ப அழகாக ஒரு மாதிரி க்ளாஸியாக இருக்குது பிங்க் கலரில். அப்படியே மெதுவாக ஜங்கு கிட்ட நடந்து வரா. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஜேகே எல்லாம் அங்கேயே நின்றுட்டுருக்கான். ஜேகே மோலே இது என் ட்ரீமா? அன்றைக்கி நான் இப்படி தான் ஆசைப்பட்டேன். அவங்கிட்ட வந்து அப்படியே பிங்க் கலர் சுடிதார் போட்டுட்டு ரொம்ப அழகா தேவதை மாதிரி வந்து என் முன்னாடி நின்னா. அப்படியே காற்றுல அவன் முடியெல்லாம் பறந்து அப்படியே என் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி ஐ லவ் யூ ஜேகேன்னு சொல்வான்னு. எக்ஸாம் எப்படி எழுதுன ஜேகே? என்னடி? எக்ஸாம் எப்படி எழுதுன? ஈஸியாக இருந்துச்சா? ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன்டி. ஓ சரி, நான் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ. என்ன அம்மோ, எல்லார்கிட்டையும் எப்படி எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்கன்னு கேட்கணும்ல? அதுவும் இல்லாமல் இதுதான் என்னோடய லாஸ்ட் டே. ஸோ கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, போய் ரெஸ்ட் எடு. என்ன போகணுமா? நீ போன்னு சொன்னால் நான் போவேனா உன்னை விட்டுட்டு? இப்போ நான் சொல்கிறது நீ செஞ்சுதான் ஆகணும், போ. என்னடி போன்ற? அவ்வளோதானா? என்ன எதிர்பார்க்குற என்கிட்ட இருந்து? அவ்வளோதானான்னு கேட்குற? ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். டே மச்சான் வா. டே என்ன நின்றுட்டுருக்க? அதான் போன்னு சொல்லிட்டால. அந்த பசங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இல்லைன்னா அழுதுருவா. கேரளா வேற போகிறோம்ல, பண்ணட்டும், நம்ம போகலாம் வாடா. எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோ அவ்வளோ நேரம் பண்ணிக்கோ. தோ பிரஜின் நின்றுட்டுருக்கான் பாரு, உனக்காக கிஃப்ட்லாம் வச்சுருக்கான், வாங்கிக்கோ. போடி போ. டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கோவமாக நடந்து போகிறா. ஜங்குக்கா நான் போகிறேன்டி போ. ஜேகே நில்லு. அதான் போன்னு சொல்லிட்டல்ல மூஞ்சியில் வச்ச மாதிரி, இதுக்கு என்ன? அவன் கிஃப்ட் கொடுக்கறத நான் பார்த்துட்டு இருக்கணுமா? போடி அப்படின்னு பின்னாடி போன மாதிரியே பேசிட்டு நடந்து போயிட்டுருக்கான். அப்புறம் தான் நின்ன ஒரு செகண்ட், போடி, இப்போ நீ நிற்க மாட்டியா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி நின்றுட்டு திரும்பின மாதிரியே இருக்கான். மூளை ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு அவன் பின்னாடியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ ஜங்குக்கு 1 மினிட் அவனோட ஹார்ட் பீட் ஆகிறது ஸ்டாப் பண்ணிவிட்டு எகெயின் வருது. அம்மோ ஜங்குக்கா, ஐ லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் கேட்குதா? ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, நீங்கள் யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னு. വേറെ ആരെയും അല്ല, എൻ്റെ സ്നേഹിതം, എൻ്റെ ജീവിതം, എൻ്റെ പ്രേമം எல்லாமே இந்த பிராந்து தான்.
ഞാനെൻ്റെ പ്രാന്തതാൻ സ്നേഹിക്കുന്നു. എൻ്റെ പ്രേമം എൻ്റെ പ്രാന്തதான். சாரி, சில பேருக்கு மலையாளம் தெரியாதுல்ல. ஆனால் பிரஜினுக்கு தெரியுமே. சைனீஸா? அமைதியாக வர்றா. சட்டை கிழிஞ்சிருச்சா? போயிடுச்சாடா பிரஜினே? ஆரம்பத்திலே தெரியும்டா மோளே ஜே கேக்குதான்னு. உனக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? எங்கள் அக்கா என் மச்சான் ஜே கேக்குதான். நீ உன் வீட்டு பக்கத்தில் யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோப்போ. ஸோ எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. உங்கள் எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுறேன். கண்டிப்பாக கெட் டுகெதரில். ஜேகே, அம்மோ எப்போவும் திரும்பி தான் நிற்பியா? எப்போவும் உனக்கு என் மேலே கோவமா? இல்லடி, இல்லை. பார்க்க அழகாக இருக்குண்ணா. அப்போ ஜங்குக்கு அப்படியே திரும்பி ஒரு மாதிரி மூலவே பார்த்துட்ருக்கான். உனக்கு என்னடி தேவதடி? ஐ லவ் யூ. என்னோடய ப்ரப்போசலை நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? உனக்கு பிடிச்ச ஒயிட் ரோஸ், இந்த ரோஸை வாங்கிக்கிட்டேன்னா நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு நான் எடுத்துக்கிறேன். என் ப்ரப்போசலை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிடாத, எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏய் அம்மா அப்படின்னு அந்த ரோஸை அப்படியே பிடிச்சி இழுத்து அவளை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ ஆஃப்டர் 8 years கேரளா கேலிக்கட். ஓகே கோழிக்கோடு. ஒரு பைக் அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ரோட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு போகிறாங்க. அந்த பைக்கில் சைனீஸ் தான் உட்காந்துருக்கான். முன்னாடி ஒரு குட்டி குழந்த, அதனால தான் அவன் ஸ்லோவாக போகிறான். அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. கண் ஃபுல்லாக மை வச்சுட்டு அப்படியே ஜங்குக் மாதிரியே இருக்குது பார்க்க. ஸோ அது அப்படியே, ஐயோ மாமா உனக்கு இன்றைக்கி என்னாச்சு? அச்சா கூட போகும்போதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போவ, என் கூட வரும்போது மட்டும் நீ ஏன் இவ்வளோ ஸ்லோவாக கூட்டிகிட்டு போகிற? அதுவாடி சிச்சு, ஃபாஸ்ட்டாக போயிட்டா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே முடியாதுல்ல, அதான் ஸ்லோவாக மாமா உன்னை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் உன் கூட பேசிட்டு. வீட்டுக்கெல்லாம் போனால் நீ என் மாமாவை கண்டுக்கவே மாட்டுற, அதனால்தான். ஐயோ மாமா உன்னை வச்சுட்டு அங்கே பாரு, எனக்கு அசிங்கமாக இருக்குது, எல்லாருமே நம்மளவே பார்க்குறாங்க. அப்படியா? என்னை பார்த்தா சரி, என் அழகியை யார் பார்க்குறது? எவன்டி உன்னை பார்க்குறது? இங்கே காட்டு. போடா மாமா, அங்கே பாரு, உன்னை நிறையா சேச்சியெல்லாம் பார்க்குறாங்க. ஐயா அவளுங்களாம் மொக்க மூஞ்சிக்கடி, உன்னை மாதிரி வருமா? நீ எதை மாமா ட்ரை பண்ணுற இப்போதான் உனக்கு புரியுதா? மாமா நீ ஏன் சிங்கிளாகவே இருக்க? ஏன் தெரியுமா? நீ பெருசாகிற வரையும் வெயிட் பண்ணி உன்னை தான் கல்யாணம் பண்ணலான்னு ஒத்த காலில் நிற்கிறேன், அதனால்தான். நீ மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அது அது வந்து அது அச்சாட்டு கேட்டு சொல்லட்டா? ஏய் அச்சாட்டெல்லாம் கேட்பியாடி? என்னை பற்றி பேசுவியா? நான்லாம் ஒரு ஆள், என்னை பற்றி உன் அச்சாட்டெல்லாம் பேசுவியா? நீ தானே கேட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்குவியான்னு. நான் ஒன்ஸ் என் அச்சாட்ட கேட்டுட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். என்னமோ இன்னைக்கு அவன் என்ன பொழக போகிறான். சரி சிச்சு, ஏதாவது சாப்பிட்றியா? வேணாம் வேணாம், அப்பா ஆல்ரெடி வீட்டில் நிறையா வச்சுருக்கு, அதை காலி பண்ணிவிட்டு அப்புறம் புதுசாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வராங்க. ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே ஜங்குக் மூளையை வேலையே செய்ய விட மாட்றான். டார்ச்சல் பண்ணிட்டு சாகடிச்சிட்டு இருக்கான். எங்கே பாரு பிராந்தா, எங்கே பாரு, எனக்கு ஆல்ரெடி ரொம்ப வேர்த்துருச்சு. சிச்சு மூலையகிட்டு வந்துட்டா. ஐயோ சைனீஸ்லாம் வந்து
என்ன நினைக்கும்? ஆல்ரெடி நம்ம 2 பேரும் இங்கே பாரு, அறிவே இல்லையா பிராந்தா உனக்கு? கிட்ட வாடி. இப்போ தானடி உன்னை பண்ண முடியும். எந்நேரமும் வீட்டில் ஆளுங்களே இருந்துகிட்ருக்காங்க, நீயும் குழந்தானே போயிட்டுருக்க. இது மாதிரி டைமில் தானடி பாடி. உடம்பெல்லாம் இப்படி வேர்த்திருக்கு பாரு. நானே தொடச்சி விட்றேன் கையை வச்சு. பொறுக்கி பொறுக்கி ராஸ்கல், பொறுக்கி. ஜுனோ தூங்கிட்டு இருக்கான், எனக்கு போகிறான். அவன் கிடக்குறான்டி ஜங்குக்கோட பையன், நீ வா. என்னது, அவன் கிடக்குறான்டி ஜங்குக்கோட பையனும். இங்கே பாரு, சிச்சு மட்டும் பார்த்தான்னு வச்சுக்கோ, அப்பா உன்னை அன்றைக்கி அடிச்சுதான்னு கேட்பா. என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆமான்னு சொல்லு. அப்புறம் உன் மேலே கோவப்பட்டான்னா செல்லமாக அடிச்சுன்னு சொல்லிடுவேன். உன்னை செல்லமாக தானே அடிக்கிறேன், அடின்னு. பேச்ச பாரு, இவ்வளோ வருஷம் ஆகியும் உனக்கு இன்னுமே என்னடா? 2 குழந்தை வந்துடுச்சு, ஒர்க் என்னமோ அது பாரு போ. என் ஒர்க்கே இதானடி, உன்னை கொஞ்சிட்டே இருக்கிறது. அப்புறம் தான் இன்னைக்கு ஜாய் வேற வரா ஊர்லேருந்து. என்னடா? அவள் வந்தால் வந்துட்டு போட்டோம். கிச்சனுக்குள்ளே நம்ம 2 பேரும் இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிடலாண்டி. ஐயோ, என்ன ஏதாவது வேலை செய்ய விடுறானான்னு பாரு. அவள் வந்து பால் கொடுக்கணும்டா. முதல்ல நீ எனக்கு கொடு. நேற்று வேற ஜுன்ஹோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாண்டி, அம்மையோட பால் ரொம்ப சர்க்கரையாக இருக்காச்சா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான்டி. நீ பார்த்துட்டுலாம் கொடுக்க மாட்டியா? நீ எதுக்கு பிளான் பண்ணுறேன்னு தெரியுது. நான் அன்றைக்கே பறஞ்சதில்ல, நீ எல்லாமே குடிச்சிடுறது, அப்புறம் என் குழந்தைக்கு இல்லைன்னு. இப்போ உனக்கு மறுபடியும் வேணுமோ? நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். தரலன்னா என்ன? அவனுக்கு ரொம்ப சர்க்கரையாக இருக்காமா, கூட நான் எடுத்துக்கிறேன். ஐயோ பிராந்தா, கிண்டர் கார்டன் போகிற வயசில் குழந்தைய வச்சுட்டு நீ பண்ணுற சேட்டெல்லாம் இருக்கே. இங்கே பாரு, தள்ளிப்போ. சர்க்கரையாக இருக்காமாடி. பாவம், உன்னால் எப்படி டேஸ்ட் பண்ண முடியும்? நான் பண்ணிட்டா, நான் பண்ணி பார்த்துட்டு என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணடி பண்ணுறேன், ஹெல்ப் கூட பண்ண விட மாட்டேற. உன்னோட ஹெல்ப்லாம் எனக்கு வேணாண்டா. போட காஜி பையிலே. என்ன சொன்ன? காஜி குஞ்சான்னு சொன்னேன். அச்சா, நான் வண்ணு. போ, உன் பொண்ணு வந்துட்டா, போ. ஆமாடி, அவள் இருக்கும்போது நான் இல்லைனா அல்வா, நான் போகிறேண்ணா, பாய். எப்படி போகிறது பாரு, பொண்ணு வந்தா குரங்கோ. போ. அப்புறமா வா, நீ கேட்டது நான் தரேன். மூளை இப்பெல்லாம் பேசினா நான் எப்படி போகிறது? உனக்கு பொண்ணு வேணுமா இல்லை நான் வேணுமா? அம்மோ, மிஸ்யூடி. ஓ, புரிஞ்சுது. மிஸ்யூ சொல்லும் போது அப்புறமா தானே வருவேன், எனக்கு தெரியும்டா உனக்கு அவள் தான் முக்கியம்னு. போ. இல்லை நீயும் வேணும். நான் அவகிட்டே மிஸ்யூ சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் வரேன். நீ போ, பொறுமையாகவே வா. ஐயா வருவேன், போடா போ. ஐ லவ் யூ டூடி. ரொம்ப நேரம் வேலை செய்யாத, ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி போ அப்படின்னு அவள் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ வெளியில் போனதுமே சிச்சு ஓடி வந்து ஜங்கு காக் பண்ணிக்கிறா. அவள் அப்படியே தூக்கி சுற்றிட்டு, என்ன சிச்சு, அச்சா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னாச்சு? என் குழந்தைக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? எனக்கு விளையாடுறதுக்கு ஆளே இல்லை தெரியுமா? உன் தம்பியும் படுத்து தூங்கிட்டு இருக்கான். தம்பி எந்திரிச்சாலுமே விளையாடக்கூடாது. பொசசிவா? என் புள்ள பொசசிவ் ஆகுதா? சரி, அப்போ ஏன் லேட்டாக வந்த? அது சைனீஸ் மாமா இருக்குல்ல அச்சா. ஆமாம், இருக்கான். என்ன பண்ணான்? என்ன கல்யாணம் கலைஞ்சுக்கிறியான்னு கேட்குது. அப்படியா கேட்டான்? நான் அது, நீ என்ன சொன்ன? என் சிச்சு மூளை என்ன சொல்லுச்சு? நான் வந்து அச்சாட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். அப்படியா சொன்ன? குட், இப்படி தான் சொல்லணும். இதுதான் என் சிச்சு மோளு. இரு, அவன் என்னன்னு நான் கேட்டுடுறேன். டேய் சைனீஸ், அங்கே வாடா. என்னடா? என்ன, என் பொண்ணு வேணுமா உனக்கு? கல்யாணம் கழிஞ்சுக்கிட்டான்னு கேட்டியாமே? ஆமாம் மச்சான், நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு இப்போ 28 வயசு ஆகுது. அவள் பெருசாகும் போது ஒரு 40 வயசு ஆகும். கல்யாணம் பண்ணி வச்சிரு, அவள் என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பா. அடி செருப்ப. டேய், அவளுக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி வானத்துலேருந்து ஒருத்தன் குதிச்சு வருவான்டா.
அச்சா, நான் இப்போ சைனீஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேணாமா? சிச்சு, இது மாதிரி பொறுக்கிங்களெல்லாம் பார்த்தா செருப்பால் தான் அடிக்கணும். உங்கள் அம்மா அப்படி தான் அடிப்பா தெரியுமா? பிராந்தா, என்னை இழுக்காம நீ எக்ஸாம்பிள் உன் பொண்ணுக்கு சொல்லவே மாட்டல்ல. நீ தாண்டி பொண்ணு, பர்ஃபெக்டான ஒரு பொண்ணு. நீ தான் இன்ஸ்பிரேஷன் தெரியுமா? உன்னை பற்றி தான் நான் சொல்லி என் பொண்ணை வளகணும்னு சின்ன வயசுலேருந்தே இருந்தேன். சொல்கிறேன், ஓடி. அப்பா என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சிச்சோ, இங்கே பாரு, அப்பா கிட்ட கேட்டு யார் என்னன்னு நல்லவங்களான்னு பார்த்து சொல்வேன். அவங்கள தான் நீ பார்க்கணும், புரியுதாம்மா? இவெல்லாம் வேணாம்மா, இவன் வேண்டாம். சிச்சோ, உங்கள் அப்பா வேணான்னு சொல்லிட்டா என்ன வேணான்றவியாடி? அச்சா வேணாம் சொல்லிட்டா நீ வேணாம், போடா மாமா போடா. அடி பாவி, என் பொண்ணுடா, நான் சொல்கிறது தான் கேட்பா. என் பொண்ணு இருக்காளே அழகி. என்ன கண்மையெல்லாம் போயிடுச்சு? வா, நான் உனக்கு கண்மை போட்டு விட்றேன். பிராந்தா, நீ கேரளா ஸ்டைலில் கண்மை போட்டு கற்றுக்கிட்டியா? ஏன் கற்றுக்கல? கற்றுக்கிட்டேனே, இப்போ எவ்வளோ அழகாக போட்டு காட்டுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு நினச்சிச்சு ஒரு மாதிரி தூக்கி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா. சைனீஸ் அப்படியே நின்றுட்டுருக்கான். பின்னாடி இருந்து கால்லே சப்புன்னு ஒரு பஞ்ச் கொடுத்த மாதிரி இருக்குது. யாரா அது பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறது? நான் லீபி. டே தயாங்கோட மகனே, வண்டியாடா ஊர்லேருந்து? சாயந்தரம் தான் வரேன்னு சொன்னேன். எங்கே உங்கள் அப்பனும் ஆத்தாலும்? அண்ணா ஜாய், நல்லா இருக்கியாம்மா? ஏய், நீ அங்கே அப்புறமா பேசிக்கோ, இப்போ என்ன பாரு. என்னடா? அவ என்னது? நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அட பாவீங்களா? அப்போ தயாங்க அப்படியே ஷாக் ஆகி, டே என்னடா என் மகன் என்னை விட ஃபாஸ்ட்டாக இருக்கான். எல்லாரும் என் பொண்ணுக்கு எப்படி டிமாண்டாக நின்னீங்கன்னா எப்பட்றா? யாருக்குமே கிடையாது. என் பொண்ணு என்கிட்ட மட்டும்தான் இருப்பா. அப்படி இல்லை சிச்சு, நீ அப்பாட்ட மட்டும் தானே இருப்ப. எனக்கு அச்சா தான், அச்சா விட்டு வரமாட்டேன். அப்படி சொல்கிற என் தங்கக்குட்டி. அதே மாதிரி என் ஜுன்ஹோ என்கிட்ட தான் இருப்பான். அச்சடா, அம்மா வாய்ஸ் கேட்டு என் கொஞ்சம் முந்திரி எந்திரிக்கு தாக்கும். என் 1 வயசு பையன். என் பையன்தான் எப்போவுமே என் கூட வருவான். என்ன பசிக்குதா பா அப்படின்னு ரொம்ப கை குழந்த ஜுன்ஹோ அப்படியே தூக்குறா. அப்போ ஜங்குக் பாவமாக பார்த்துட்ருக்கான். பிராந்தா, இப்படி வா. இல்லை, பாரு, தங்கச்சி வந்துருக்கா. அவள் ஏதோ கேட்டா ஜூஸு, நான் போய் வாங்கி கொடுக்குறேன். இப்படி வா, இங்கே வா. இல்லை, நீ பார்த்துட்டுரு. நான் என் பொண்ணு சிச்சோவை கூட்டிகிட்டு கடைக்கு போயிட்டு வரேன். சரி, சிரிச்சுட்டே போ. வரலையே? அச்சா சரி. அச்சோ, சிரிச்சிட்டேன் போதுமா? நீ மட்டும் என்ன அவள் சொன்னால் சிரிக்கிற, நான் சொன்னால் சிரிக்க மாட்டேற? ஐயோ அக்கா, வீட்டுக்கு தயாங் ஜாயெல்லாம் வந்திருக்காங்க. இதோட 545 தடவை நீங்கள் 2 பேரும் உங்கள் குழந்தைங்க விஷயத்தில் ஜெலஸ் ஆகிக்கிறீங்க. இத்தனை வருஷத்தில் இவங்க 2 பேருக்கும் ஜட்டி மாற்றியே என் பொழப்பு போயிடுச்சு. எனக்குன்னு ஒருத்தி வரவே மாட்டாளா? டே சைனீஸா, உன் மனசு எனக்கு புரியுது. நான் இன்றைக்கே ப்ரே பண்ணிக்கிறேன், என் தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணாக வரணும்னு. நீ அப்புறம் ப்ரே பண்ணிக்கோ. இப்போ கறி சோறு செஞ்சு கொடுக்கா. சரி வா, ஜெக்கியமாக கடைக்கு போனேன்னா நான் ஆர்டர் அனுப்புகிறேன், அதை எடுத்துகிட்டு வா. என்ன? நானும் என் சிச்சுவும் போவோம். நீ போடி, நீ போடா, போடி. அம்மா, உனக்கு வேறு எதுவும் வேணாமாம்மா? அங்கே பாரு, என் பொண்ணு என்கிட்ட எப்போவுமே பாசமாக இருக்கும், எதிர்த்து கூட பேசாது. ஆனால் அதோட அப்பா அப்படியே ஆப்போசிட்டு. வீட்டில் அப்படியே 2 பேரும் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா குழந்த மாதிரி நடந்துக்கும். ஐயோ அக்கா, நீ மறுபடியும் ஆரம்பிக்காதுக்கா, வாக்கா அப்படின்னு சைனீஸ் அப்படியே மோளை வெளுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ உள்ளே போயிட்டு தயாங் ஜாய் அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே டேஸ் போகுது. ஜாய் தயாங்கெல்லாம் அங்கேயே தான் ஸ்டே பண்ணுறாங்க ஒரு 1 மந்த் கிட்ட. ஸோ ஒரு ஃபைன் மார்னிங் சைனீஸ்க்கு ஒரு சவுண்டு கேட்குது. அக்கா, காஃபி ரெடியா? சைனீஸா, காஃபி அங்கே வச்சுருக்கேன், நீ குடிச்சிட்டு. பக்கத்து வீட்டில் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், ரெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட ஏதோ ஃபேன் மாட்டணும், ஏசி என்னமோ ரிப்பேர் ஆகிருக்கு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீ போய் பண்ணிடு. என்ன?
அக்கா என்னக்கா? ஐயோ! நான் சொன்னேன் என் தம்பி பண்ணும். ஓ! அப்படி சொல்லிட்டு மூளைய பாட்டுக்கு வச்சுட்டு போயிடுறா. அப்போ சைனீஸும் ஷர்ட்லாம் மாற்றிட்டு ஸ்டெப்ஸ் விட்டு கீழே இறங்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு அப்படியே பட்டு பாவாடை போட்டுட்டு தலைக்கு ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கா. அப்போ தான் தலை குளிச்சிருப்பா போல். அவ்வளோ வெட்டாக இருக்குது. அப்படியே ஒரு சந்தனம் மட்டும் வச்சுட்டு ஐலினர்லாம் டார்க்காக போட்டுட்டு ஆப்போசிட்டில் கீழேருந்து மேலே வந்துட்டுருக்கா. ரெண்டு பேரும் அப்படியே இடிச்சுக்கிறாங்க. ஆ ஏட்டா ஆ ஏய் பார்த்து போ மாட்டியாடி. ஆ ஆ ஏட்டா சாரி சாரி அண்ணு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தேன், இடிச்சிருச்சா? சாரி. ஆ ஆ யாரா அந்த தேவதை? ஆ ஏய் நில்லு, இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்கே பார்த்ததே இல்லை. ஆ எனக்கு நீங்கள் இந்த லாங்குவேஜ் புரியலை. மலையாளம் சம்சாரிக்குமோ? எங்கள் அக்கா எங்கள் சேச்சி. ஐயோ அக்கா அக்கா டி எந்தடா? எதுக்கு இப்படி கத்துற? இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா. என்னடா? சேச்சி அவ என்ன பண்ணுறான்னு கேட்டு சொல்லு. மொலே இது எந்த தம்பி ஆக்கும்? சைனீஸ். அக்கா உனக்கு முன்னாடியே தெரியுமா இவ்வளோ? அக்கா அக்கா கரெக்ட் பண்ணி விடுக்கா, செம்ம ஃபிகராக இருக்காக்கா. நான் பேசுறது மட்டும் அவள்கிட்ட கேட்டு சொல்கிறியா? சைனீஸா? என்னை பார்த்தா உனக்கு எப்படிரா இருக்குது? அதெல்லாம் இல்லை, நீ மட்டும் கல்யாணம் பண்ணி 2 குழந்தை இருக்குல்ல உனக்கு, எனக்கு வேணாமா? கேட்டு சொல்லுக்கா ப்ளீஸ்க்கா. என்ன பண்ணுறான்னு கேளு. அவள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. என்கிட்ட தான் டியூஷன் வர போகிறா இன்னையிலேருந்து. அட்ராசக்க அடி பொலி. ஏய் இங்கே தான் டியூஷன் வரியா? அப்போ வா, இன்றைக்கி நான் உன்னை படிக்க விட மாட்டேன். அக்கா ட்ரான்ஸ்லேட் பண்ணு. டீ இதை எப்பட்றா? சேச்சி ஏட்டா எந்த பறையண்ணா? ஐயோ பேசுகிறத பாருக்கா. ஃபஸ்ட்டு லவ் அட் ஃபஸ்ட் சைட்டில் விழுந்துட்டேங்க்கா நான். ஏட்டா எதுக்கு என்ன இப்படி நோக்கிட்டு? என் மேலே எந்த மேலே ஏதாவது அது வந்து தியா நீ போ, அப்புறமா வா. என்ன என்னது தியாவா? ஐயோ வாட் அ ஸ்வீட் நேம். கா எனக்கு இவ தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டேய் அவள் சின்ன பொண்ணுடா. நான் வெயிட் பண்ணுறேன்க்கா, நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு என்ன 28 தானே ஆகுது, காலேஜ் முடிக்கிறதுக்கு ஒரு 25 ஆகுமா? நான் வெயிட் பண்ணுறேன்க்கா. ஐயோ இதுதான்க்கா காதல். சைனீஸா? எனக்கு தெரியாது, நீ தான் என்னை ட்ரான்ஸ்லேட் பண்ணுற, புரியுதா? நீ தான் என் காதலை சேர்த்து வைக்கிற. டே ஜேகே பார்த்தா என்ன திட்டுண்டா, வாங்கிக்கோகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போகிறான். ஸோ இப்படியே ரொம்ப ஹாப்பியாக போகுது. ரொம்ப எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியாக எல்லாருமே ஒன்றா அவங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டுட்டு எந்த ஒரு ரெக்ரெட்டும் இல்லாமல் அவ்வளோ ஹாப்பியாக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒன்றா சேர்ந்து. ஸோ ஒன் டே நைட்டு ஜுன்ஹோ ரொம்ப அழுகிறான்னு. ஜுன்ஹோ, சிச்சு, தென் ஜேகே, மோலே 4 பேரும் மொட்டை மாடி டெரஸில் வந்து மூன்லைட்டுக்கு கீழே படுக்கிறாங்க ஒரு பாய் விரித்து. ஸோ ஜேகேக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். அவன் எப்போவுமே கேரளா வந்ததுக்கு ரிக்ரெட் பண்ணதே கிடையாது, கொரியாலே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு. அவன் ரொம்ப அவ்வளோ அழகாக அவனோட லைஃப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். ஸோ ஜுன்ஹோவையும் சிச்சுவையும் தூங்க வச்சுட்டு ஜங்குக்கு அப்படியே மோலேவை கையை பிடிச்சி இழுத்து அவன் செஸ்ட்டில் படுக்க வச்சுக்கிறான். பிராந்தா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா? தெரியும் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, அப்போ நீ நிம்மதியாக தூங்கலான்னா? எப்போ மட்டும் நான் நிம்மதி இல்லாமலாம் இருக்கேன்? அவ்வளோ நிம்மதியாக இருக்கேன். மிச்சவங்க மாதிரியா நீங்கள் என்ன விடுறீங்க? நான் பாட்டுக்கு தூங்குறேன், அவள் குழந்தைய பார்த்துக்கணும்னு நீங்கள் விடலை. என்னை 10 மணிக்கெல்லாம் குழந்த மாதிரி அன்னையை தூங்க வச்சுட்டு அவங்க இடையில அழுதா கூட நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. அவங்களுக்கு புட்டியில் பால்லாம் கொடுக்குறீங்க. ரொம்ப பாசமாக, ரொம்ப லவ்வபிள் அண்ட் கேரிங் ஃபாதரும் இல்லாமல் கேரிங் ஹஸ்பண்டாக இருக்கீங்க. நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. என்னோடய பிராந்தா, என்னோடய குட்டியாக இருந்த பிராந்தா இப்போ இவ்வளோ கேரிங் அண்ட் ரொம்ப பிளிஸ்ஸாக மாறும்னு. ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக்கா. நான் உன்னை எப்போவுமே இப்படி தாண்டி சொல்லியிருக்கேன்ல, என் கூட வாழ்ந்து காட்டு, உன்னை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு. இப்போ சொல்லு, என் குழந்தையும் என் பையனும் வந்து உன்னை நான் மறந்துட்டேன்னா என்ன? அவளுக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா உனக்கு 3 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்ல. அங்கே தாண்டி என் லவ்வு எனக்கு அறியும்.
நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுறேன்னு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ அம்மு. இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. எவ்வளோ கேவலமாக இருந்தேன், என்னை எப்படி சூஸ் பண்ணியிருக்கன்னு. நீ மட்டும் செகண்ட் சான்ஸ் தரலனா என்னோடய சிச்சு, ஜுன்ஹோ, என்னோட அம்மு, இவ்வளோ அழகான ஒரு ஊர், குருவி கூடு மாதிரி இவ்வளோ சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்காதில்ல. ரொம்ப தேங்க்ஸ் அம்மு. காலம் ஃபுல்லாக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்வேண்டி. நீ மட்டும் எனக்கு செகண்ட் சான்ஸ் தரலனா என் லைஃப் என்ன ஆயிருக்கும்னு என்னால் இமேஜின் கூட பண்ண முடிஞ்சிருக்காது. அச்சோ பிராந்தா, எதுக்கு இப்போ கண் கலங்கிட்டு இதோட நீ 1000 தடவை சொல்கிற? என்னோடய தலையில் நீ தானே எழுதியிருக்கு. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு தானே செகண்ட் சான்ஸ் தருவேன். எதுக்குடா அதுக்கெல்லாம் போயிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு? என் ஜீவிதம்டா நீ. ஐ லவ் யூ ஸோ மச். நான் எதுவுமே நினச்சி பார்க்குறதில்ல. எனக்கு இந்த மூமெண்ட், இந்த ப்ரெசன்ஸ், உன் கூட, நம்மளோட இந்த ப்ரூஃப், நம்ம குழந்தைங்க கூட ஹாப்பியாக இருக்கேன் இருந்தால் போதும். நீ எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதம்மா. அன்னைக்கு சொன்னது தான், நீ கேட்குறதெல்லாம் நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். நீ கேட்குறதெல்லாம் அப்போவே உனக்கு கிடைக்கும், என் மூலியமா மட்டும். ஐ லவ் யூ. மூலே பாரு, கண்ணு எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு. தூங்கு, வா தூங்குடி. நிம்மதியாக தூங்கும். நீயும் தூங்க. என்ன எப்படியோ நான் தூங்கினதுக்கப்புறம் தான் நீ தூங்குவ. தூங்கிடு. மார்னிங் லேட்டாக எந்திரி, நான் உன்னை எழுப்ப மாட்டேன். குட் நைட் ஹஸ்பண்ட். குட் நைட் ரீ பொண்டாட்டி அப்படின்னு அவ்வளோ ஒரு மாதிரி தூங்க வச்சுட்டு அப்படியே அந்த நிலாவை பார்க்குறான். இதுதான் என் கதை. என்னை என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, கேடு கட்டவன், இதெல்லாம் ஒரு லவ்வான்னு காரி கூட துப்பிக்கோங்க. ஆனால் என்னோட எண்டிங் இதுதான். அவள் எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தா, அதனால தான் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அவன் மட்டும் கொடுக்கலனா இந்நேரம் நான் மறுபடியும் எச்சையாக தான் தெரிஞ்சிருப்பேன். என் லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக வந்தா, காரணம் இல்லாமல் அவன் மேலே அவ்வளோ லவ் பொழிஞ்சேன். இப்போது அவளும் அதே மாதிரி ரீசனோட அவ்வளோ லவ் கொடுக்குறா. எகெயின் சொல்கிறேன், என் கதையை, என் லவ்வை கேவலமாக இருக்குது, நல்லா இருக்குன்னு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. பார்த்தா எனக்கு கவலையே இல்லை. ஐ ஹோப் என்ன மாதிரி கேவலமாக பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி ஒரு ஏஞ்சல் வருவா. உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் தரலைனாலும் ஃபர்ஸ்ட் சான்ஸ் அவள் லவ்லேயே நீங்கள் மாறி அவள் தான் உலகம் அப்படின்னு என்ன மாதிரி மாறுவீங்க கண்டிப்பாக. ஸோ ஆல் தி பெஸ்ட் பட்டீஸ். இதான் என் கதை, என் பொண்டாட்டி, என் குழந்தைங்க. நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன். இட்ஸ் அ ஹாப்பி என்டிங். ஓகேடா, இதோட இந்த எஃப்எஃப் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஓபிபிஜேகேவை பார்க்க முடியாது. சரி, ஓகே, ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது. சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நிறையா சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் எஃப்எஃப்பில் பார்க்கலாம். லவ் யூ ஸோ மச். எஸ்கியூ ஆல்.